எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, மலை மேலே கூட்டிகிட்டு போகிறேங்க. சிவன் மலைக்கு போகிறோம். நம்மளோட இஷ்ட தெய்வமான முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூர் பக்கத்தில் சிவன் மலை. ஊர் பேரே சிவன் மலை தான். ஆனால் மேலே இருக்கிற நம்மளோட முருகன், அவரை பார்க்க கிளம்பிட்டோம். அது என்னமோ முருகன் கோயிலுக்கு போகிறப்ப மட்டும் ஒரு தனி சந்தோஷம், தனி பிரியம், ஒரு ஆர்வம். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியலங்க. அந்த எனர்ஜி, முருகனை பார்க்க போகிறதுக்கே இந்த எனர்ஜி அப்படின்னா, கண்டிப்பாக அவரை நம்ம கும்பிட்டோன்னா நமக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் போனோம். இதுதாங்க அந்த கோயில். கோயிலுக்கு கீழே ரோட்லேருந்து மேலே வரப்போ நம்ம 2 வீலர், கார் இதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பஸ் இருக்குது, பட் ஆனால் டைமுக்கு தான் இருக்கும் போல் இருக்குது. அதுவும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 மினிட்ஸ் நினைக்கிறேன். டக்குன்னு நம்ம மேலே வந்துடலாம். அங்கேருந்துமே மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 66 படிக்கட்டு தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஏறிடலாம். வயசானவங்க ஏற முடியல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படி ஏறுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஈஸியாக ஏறி போயிடலாம். மேலே இடம் அவ்வளோ சூப்பராக, அந்த ஆலமரம், அரச மரம், அதுக்கு நடுவில் ராகு கேதுவோடு அமைஞ்ச விநாயகர், ஒரு சின்ன கடை, ரொம்ப அமைதியாக, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்த ஒரு இடம் கூட சொல்லலாம். இந்த கோயிலுக்கு நம்ம வேண்டுதல் வச்சோம்னா அதை கடவுள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்கே விளக்கு வாங்கி போட்டுட்டு உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிடும். அதுக்காக திரும்ப வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் எங்களோட வேண்டுதல்லாம் மனசில் நினச்சி தீபம் ஏற்றிட்டு முருகனை பார்த்துட்டு வந்தோம். அங்கே இந்த சேவல் பார்த்தோங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எந்த கோயிலையும் நான் இந்த மாதிரி சேவல் பார்த்ததில்ல. மயில் பார்த்துருக்கோம், நம்ம முருகனோட வாகனத்தை. சேவல் எந்த கோயிலையும் நான் பார்க்கல இது வரைக்கும் போய். இந்த சேவலை பார்க்கும்போது அதுவே ஒரு நல்ல எனர்ஜியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ பேர் வராங்க, ஆனால் அந்த இடத்த விட்டு அந்த சேவல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பக்கம் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. பயப்படவும் இல்லை, யாரும் வராங்களே கிட்ட வராங்க சாமி கும்பிட வரும்போது அந்த பயம் எதுவுமே இல்லை. வெளியில் விநாயகர் இருக்காங்க. கருவறை இன்னும் கொஞ்சம் அந்த மேலே படியில் இருக்குது. இங்கே வெளியில் விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். எப்படி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வெயில் அடிச்சுன்னு தெரிலங்க. இப்போ புயல், டிட்வா புயல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த புயலாக இருந்தது. எங்களுக்கு ஒரு இருமனசாக இருந்தது. இவ்வளோ புயலாக இருக்கே, பசங்களை எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் போக முடியுமா, போயிட்டு வந்துட முடியுமா, கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்டே நான் முதல் நாள் நைட்டு வரைக்கும் ஒரு குழப்பத்திலே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்சுது. காலையில் நாங்கள் 5 மணிக்கு கிளம்பும் போது கூட மழை பெஞ்சுது. பட் காரில் ஏறி உட்காந்து நாங்கள் ட்ராவல் கிளம்பின உடனே அந்த மழை எங்கே போச்சுன்னே தெரியல. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ரிட்டன் பார்த்துட்டு வர வரைக்குமே மழையே இல்லை. அதுதான் அந்த முருகனோட அருள்னு நினைக்கிறேன் நான்.
வீட்டுக்கு வரோம் மழை ஆரம்பிச்சிச்சு. அதுதாங்க சொல்லுவாங்க, நம்ம நினச்ச உடனே கடவுள் முடியாது, கடவுள் வந்து நம்மளை கூப்பிடணும், நம்மளை நினைக்கணும் அப்படின்னு அவர் உத்தரவு தரணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நேற்று எங்களுக்கு அமைஞ்சது. இவ்வளோ புயல் மழை, ஸ்கூலு காலேஜில் லீவ் விட்டுட்டுருக்க டைமில், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளில், ஒர்க்கிங் டேஸில் எப்படி இந்த விஷயம் அமைஞ்சதுன்னு தெரியல. ஏற்கனவே 2-3 தடவை இந்த டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கோம், பட்டு கோயிலுக்கு எங்களால் போக முடியல. ஆனால் இன்றைக்கி தான் அந்த இது கொடுப்பனை அமைஞ்சது. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். எங்கள் வேண்டுதலும் நிறைவேறுங்க நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் போயிட்டு வாங்க, உங்களுக்கும் முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன்.